வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னாக்கி, நெறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. இளநிக்கு எது பெர்ஃபார்மன்ஸா இருக்கும்? அப்படிங்கிறத மாரி கேட்டிருக்கிறீங்க. அதாவது கன்டினியூவா எங்களுக்கு இளநீ மாத்திரமே யூஸ் பண்றது மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. இளநீ மாத்திரமே யூஸ் பண்றது மாதிரினா, தண்ணி நல்ல டேஸ்ட்டா இருக்கிறது மாதிரினா, நக்குவாரிம்போம். அதாவது நக்குவாரினா, உங்களுக்கு ஒரு 2 1/2 வருஷத்திலே பலன் தந்துரும். அதாவது 2 1/2 வருஷத்திலே பலன் தந்துரும். அதுக்கு உண்மையான பெயர் வந்து 18ஆம் பட்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. அது காரணம் இருக்கு. 18ஆம் பட்டைன்னு சொல்றதுக்கும் அது ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, 18வது பட்டையிலே அது வந்து பால வந்துரும் பாத்துக்கிடுங்க. 18வது மட்டையிலே அது வந்து பால வந்துரும். அதான் அதுக்கு பேரே 18ஆம் பட்டை. நெறைய இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்குது. ஆனா அதுக்கு உண்மையான பெயர் வந்து 18ஆம் பட்டை. அத நாங்க சொல்றது நக்குவாரி நக்குவாரிம்போம். அதுதான் உண்மையான ரகம். இது வந்து இளநிக்கு பெர்ஃபார்மன்ஸா நல்லா இருக்கும். நல்லா டேஸ்ட்டா இருக்கும். தண்ணி வந்து டேஸ்ட்டா இருக்கும். ஒரு கொலைக்கு பார்த்தீங்கன்னா, என்னன்னு பார்த்தாலும் ஒரு 25, 28 இந்த மாதிரி. ஒரு கொலைக்கு 25, 28 இந்த மாதிரி பிடிக்கும். அந்த கண்ண பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். பாருங்க அந்த கண்ண நான் காணிக்கிறேன். இந்த 18ஆம் பட்டை நக்குவாரி அப்படிங்கிற ஒரிஜினல் ஃபீல்ட எப்படி பார்த்து வாங்குறது அப்படிங்கிறத நான் காணிக்கிறேன். இத வந்து மடல் வந்து என்னன்னாக்கி சின்ன தோகையா இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மடல் வந்து இந்த சின்ன தோகையா இருக்கும். பாருங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸே இதான். இந்த மடல் வந்து சின்ன தோகையா இருக்கும். கலர் வந்து பச்சை கலர்ல இருக்கும். பச்சை கலர்லனா மலேசியன் பச்சையும் பச்சை கலர்ல தான் இருக்கும். கங்கா பாண்டும் பச்சை கலர்ல தான் இருக்கும். இந்த 18ஆம் பட்டையும் பச்சை கலர்ல தான் இருக்கும். இதுல உள்ள இதுல உள்ள இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த தோகை வந்து சின்னதா இருக்கும். என்ன பார்த்தீங்களா? மெல்லிசா அழகா சின்னதாட்டே இருக்கும். இது 18ஆம் பட்டையிலே காய்க்கும் போது அந்த மட்டையும் சின்னதா தான் இருக்கும். அதுக்கும் பிறகு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இந்த இந்த இதை காணிங்க. இந்த அடிப்பகுதியில வரையா இருக்கும். லேசா ஒரு சூம்பிக்கிட்டு வரையா இருக்கும். இது வந்து இளநிக்கு 1ஆம் நம்பர் பெர்ஃபார்மன்ஸ். இதை வந்து ஒரு இளநில ஒரு இதில் வந்து தண்ணி வந்து ஒரு 400 மில்லி இந்த மாதிரி இருக்கும். 400 450 மில்லி இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஏதாவது கஸ்டமருக்கோ விவசாயத்துக்கோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இளநிக்கு எது பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும், இளநிக்கு மாத்திரமே யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இளநிக்கு 1ஆம் நம்பர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த நக்குவாரி தான். இந்த இது வந்து கொப்பரைக்கு ஆனால் யூஸ் ஆகாது. கொப்பரைக்கு வந்து உள்ள வந்து தேங்காய் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கனம் தான் இருக்கும். இது வந்து தேங்காய்க்கு யூஸ் ஆகாது. ஆனால் இளநிக்கு யூஸ் ஆகும். இளநிக்கு வந்து நல்லா விரும்பி மக்கள் வாங்குவாங்க இதை வந்து. அதனால் நிறைய விவசாயிங்க கேட்டிருந்தீங்க, இளநிக்கு எது பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும், எங்களுக்கு இளநிக்கு தான் இப்போ நல்லா போல்டாக போயிட்டு இருக்குது, வியாபாரி மாதிரி அவ்வளோ வரும்போது இளநிக்கு தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏதாவது கஸ்டமருக்கோ விவசாயத்துக்கோ தேவைன்னா இதுக்கு முன்னுக்கு ஃபோன் பண்ணி கேட்ட விவசாயிகளுக்கு யாருக்காவது தேவைன்னாக்கி நம்ம நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன். இது வந்து இடம் எங்கன்னாக்கி கன்னியாகுமரி மாவட்டம் சொத்தவளை பீச்சு பக்கத்தில் இருக்குது இந்த அனு நர்சரி கார்டன். இங்கே தான் நம்ம ஃபுல்லாகவுமே தென்னங்கன்று உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட தென்னங்கன்றில் 12 வெரைட்டியுமே உண்டு. நமக்கு ஏதாவது விவசாயிகளுக்கு தேவைன்னாக்கி சொல்லுங்கள், நமக்கு என்ன வெரைட்டி கன்றுனாலும் நம்ம எடுக்கலாம். சரியா? ஓகே, மிக்க நன்றி.